ஒரு தேர்தல் முடிஞ்சதும் நாம பொதுவா தலைப்பு செய்திகளை மட்டும்தான் பார்க்கறோம். ஆனா உண்மையில ஒரு வெற்றியை தீர்மானிக்கிறது எது? அந்த வெற்றிக்கு பின்னாடி புள்ளி விவரங்களுக்குள்ள புதைஞ்சிருக்கிற மக்களின் உண்மையான கதைகள் என்ன? வாங்க, நாம இன்னைக்கு அதைத்தான் ஆழமா பார்க்க போறோம். ஒரு தொகுதியோட மக்கள் தீர்ப்பை அலசி ஆராயலாம். சரி, நம்மளோட இந்த ஆய்வுல மொத்தம் 5 கட்டம் இருக்கு. முதல்ல தொகுதியோட நாடி துடிப்பை புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் பதிவான வாக்குகளுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆளுகையில் இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு பார்த்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குவோம். கடைசியா டேட்டாவை வச்சு ஒரு தலைவர் எப்படி உருவாகணும்னு பார்ப்போம். எந்த ஒரு பகுப்பாய்வுக்கும் அடிப்படை மக்கள் தான். அதனால நாம எண்களையும் ஓட்டு சதவீதத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி அங்க வாழ்ற மக்களை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்களோட ஒரு நாள் எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன சவால்களை சந்திக்கிறாங்க, வாங்க அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்மளோட முழு கவனமும் இப்போ சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மேலதான். இது சென்னையோட மையப்பகுதியில் இருக்கிற ஒரு தொகுதி. சொல்லப்போனா இது 100% ஒரு நகர்ப்புற தொகுதி. இதனாலேயே இங்க இருக்கிற பிரச்சனைகளும் சரி, அரசியலும் சரி ரொம்பவே தனித்துவமானது. இந்த நகர்ப்புற அடையாளம் தான் பல சவால்களுக்கு மூல காரணம். இப்போ இந்த தொகுதியோட மக்கள் தொகையை கொஞ்சம் பாருங்க. இதுல சுமார் 15% தலித் மக்கள், இன்னொரு 15% முஸ்லிம்கள், ஒரு 8% மீனவ சமூகத்தை சார்ந்தவங்க, மீதி 62% பேர் மற்ற நகர்ப்புற மக்கள். ஆனா இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் கிடையாது இல்லையா? ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தனிப்பட்ட வரலாறு இருக்கு, அவங்க தேவைகள் வேற, அரசாங்கத்துக்கிட்ட அவங்க வைக்கிற கோரிக்கைகளும் ரொம்பவே மாறுபட்டது. இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை அறிமுகப்படுத்துறோம். அதுதான் வளர்ச்சி இடைவெளி குறியீடு. இது என்னன்னா ரொம்ப சிம்பிள். அரசியல்வாதிகள் கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கும் மக்களோட நிஜமான வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கிற தூரத்தை அளக்கிற ஒரு கருவி. இந்த இடைவெளி அதிகமாக மக்களோட விரக்தியும் அதிகமாகும். இந்த டேட்டாவை ஒரு நிஜ வாழ்க்கை சம்பவத்தோட பொருத்தி பார்ப்போம். பாருங்க, தொடர்ந்து 15 நாட்களுக்கு டேங்கர் லாரி சேவை நிறுத்தப்பட்டதால மக்கள் போராட்டத்துல குதிச்சாங்க. இந்த ஒரு வரி பல பக்கம் புள்ளி விவரங்களை விட அந்த பகுதியில் இருக்கிற பன்னீர் பஞ்சத்தோட தீவிரத்தையும் மக்களோட வலியையும் நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. அப்போ அந்த வாக்காளர்கள் தினம் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன? நாள்பட்ட தண்ணீர் தட்டுப்பாடு, எங்கு பார்த்தாலும் போக்குவரத்து நெரிசல், குண்டும் குழியுமான சாலைகள், படிச்ச இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பில்ல, அப்படியே வேலை கிடைச்சாலும் அது தகுதிக்கு குறைவான வேலையா இருக்கு. இதெல்லாம் வெறும் பிரச்சனைகள் இல்ல, ஒவ்வொரு நாளும் மக்கள் சந்திக்கிற போராட்டங்கள். இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் கிடைக்காத போது அது மக்களோட அன்றாட வாழ்க்கையை மட்டும் பாதிக்காது, அது அவங்களோட தன்மானத்தையும் கண்ணியத்தையும் கேள்விக்குள்ளாக்குது. நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் உறுதி செய்யறதே இந்த கண்ணியமான வாழ்க்கையை தான். ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது அடிப்படை உரிமை. சரி, இப்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். மக்களோட இந்த கோபம், இந்த விரக்தி எல்லாம் எப்படி ஓட்டா மாறுது? வாங்க அந்த வாக்குகளுக்கு பின்னால இருக்கிற கணக்குகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். 2016க்கும் 2021க்கும் நடந்த தேர்தல்களை ஒப்பிட்டு பாருங்க. திமுகவோட வாக்கு வங்கி 47%லிருந்து கிட்டத்தட்ட 68% உயர்ந்திருக்கு. இது சாதாரண வெற்றி இல்ல. இந்த தொகுதி அந்த கட்சியோட அசைக்க முடியாத கோட்டைங்கிறத இது உறுதிப்படுத்துது. வெற்றி வித்தியாசம் ரொம்பவே அதிகமாயிருக்கு. ஆனா இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடுகளை பார்த்தா நமக்கு ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு தெரிய வருது. நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதுல அவரோட செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உள்கட்டமைப்பு விஷயத்துல, அதாவது ரோடு, தண்ணி மாதிரியான விஷயங்கள்ல செயல்பாடு சராசரிதான். ஒரு மினி ஸ்டேடியம் வந்திருந்தாலும் அடிப்படை சேவைகள் இன்னும் பின்தங்கியே இருக்கு. இதைவிட முக்கியமா வாரிசு அரசியல் மாதிரியான விமர்சனங்களால மக்கள் மத்தியில அவரோட நம்பகத்தன்மை குறைவா இருக்கு. இங்கதான் இந்த பகுப்பாய்வோட மையப்புதிருக்கு நாம வர்றோம். ஒரு பக்கம் அடிப்படை பிரச்சனைகள் மேல மக்களுக்கு கடுமையான கோபம் இருக்கு. இன்னொரு பக்கம் வேட்பாளர் மேல முழுமையான நம்பிக்கை இல்ல. அப்படி இருக்கும்போது ஒருத்தரால எப்படி இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க முடியுது? இதுதான் அந்த புதிர். இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இப்போ ஏன் நடந்ததுன்னு கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த முரண்பாட்டுக்கு அடியில இருக்கிற அமைப்பு ரீதியான காரணங்கள் என்னென்னு நாம இப்ப ஆழமா ஆராய போறோம். மக்களோட இந்த விரக்திக்கு 4 முக்கியமான அடிப்படை காரணங்கள் இருக்கு. 1, தண்ணி, சாலைகள் மாதிரியான உள்கட்டமைப்புல இருக்கிற பெரிய பற்றாக்குறை. 2, படிச்ச இளைஞர்கள் மத்தியில தகுதிக்கேற்ற வேலை இல்லாதது. 3, ஒருவிதமான நலத்திட்ட சோர்வு, அதாவது இலவசங்கள் மேல மக்கள் அதிகமா சார்ந்திருக்கிற நிலை உருவாகி உண்மையான பொருளாதார வளர்ச்சி இல்லாதது. கடைசியா கூவம்பாலத்தை சரி செய்யறது மாதிரி நிறைவேற்றப்படாத பல வாக்குறுதிகள். இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் எந்த கட்சிக்கும் உறுதியா ஓட்டு போடாத சில வாக்காளர் குழுக்கள் உருவாகுறாங்க. அதிருப்தியில இருக்கிற இளைஞர்கள், மாற்றத்தை எதிர்பார்க்கிற நகர்ப்புற ஏழைகள், தற்போதைய நிலையால பாதிக்கப்பட்ட சிறு வியாபாரிகள், அப்புறம் எந்த கட்சி மேலேயும் பெரிய பற்றில்லாத வாக்காளர்கள். இவங்கள நாம கேம் சேஞ்சர்ஸ்னு சொல்லலாம். அடுத்த தேர்தலோட முடிவை இவங்க தான் தீர்மானிக்க போறாங்க. இப்போ இந்த மாதிரி வாக்காளர்கள் அணுகும்போது அவங்களுடைய தனிப்பட்ட தகவல்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்.
யாருடைய சம்மதம் இல்லாமலும் அவங்க டேட்டாவை பயன்படுத்தக்கூடாது. இது நம்ம நாட்டோட புதிய சட்டப்படியும் கட்டாயம். அதே போல அவங்க கிட்ட பேசும்போது பொறுப்பான உண்மையான தகவல்களை மட்டுமே பரிமாறணும். இதுதான் ஒரு நேர்மையான அரசியல் உரையாடலுக்கு அடித்தளம். சரி, இவ்வளவு நேரம் நாம பிரச்சனைய அலசி ஆராய்ஞ்சது போதும். இனி அதுக்கான தீர்வு என்னன்னு பாப்போம். நோய கண்டறிஞ்சாச்சு, இப்போ மருந்து கொடுக்க வேண்டிய நேரம். இனி நாம பார்க்க போறது எந்த ஒரு தலைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தெளிவான செயல் திட்டம். இந்த நம்பரை பாருங்க, 1200 கோடி ரூபாய். எதுக்குன்னு கேக்குறீங்களா? சேப்பாக்கம் மெரினா பகுதியில மெட்ரோ ரயில் திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சு போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்கான முன்வைக்கப்பட்ட திட்டம் இது. இது ஒரு பெரிய அளவிலான மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய தீர்வு. அடுத்து 200 கோடி ரூபாய். இது எதுக்குன்னா, வாக்காளர்களோட முதல் மற்றும் முக்கிய புகாரான தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க ஒரு ஸ்மார்ட் வாட்டர் கிரிட் அமைக்கிறதுக்கான முதலீடு. இது வெறும் தேர்தல் வாக்குறுதி இல்ல, மக்களோட கோபத்துக்கு ஒரு நேரடியான பதில். அடுத்தது, இளைஞர்களோட வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஒரு உறுதியான தீர்வு. 50 கோடி ரூபாய் செலவுல ஒரு திறன் மற்றும் கல்வி மையம். இதன் மூலமா வருஷத்துக்கு 2000 இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியும். பாருங்க, இது ஒரு உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டம். இப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்த சூழலை எப்படி அணுகலான்னு பார்க்கலாம். அதுக்கு 4 விதமான வியூகங்கள் இருக்கு. 1, சிவன் மாதிரி ஆக்ரோஷமான அணுகுமுறை, அதாவது ஆளுங்கட்சியோட தோல்விகளை தாக்கி அவங்கள பதில் சொல்ல வைக்கிறது. 2, விஷ்ணு மாதிரி ஸ்திரத்தன்மையை வலியுறுத்துறது, தன்னோட அனுபவத்தையும் சட்ட ஒழுங்கையும் முன்னிலைப்படுத்துறது. 3, பிரம்மா மாதிரி புதுமையான அணுகுமுறை, கவர்னன்ஸ் மாதிரி புதிய திட்டங்களை முன்வைக்கிறது. 4வது, துர்க்கை மாதிரி பாதுகாப்பு அணுகுமுறை, சமூக பாதுகாப்பு, சிறுபான்மையினர் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறது. நம்ம பகுப்பாய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த டேட்டா அடிப்படையிலான வியூகங்கள்லாம் தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டும் முக்கியம் இல்ல, ஒரு நல்லாட்சியை கொடுக்கறதுக்கும் இது ஏன் ரொம்ப அவசியங்கிறத பத்தி இப்ப பேசலாம். ஆக, இந்த முழு பகுப்பாய்விலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, ஒரு வெற்றிகரமான அரசியலுங்கிறது தனிப்பட்ட தாக்குதல்கள் மேல கட்டமைக்கப்படுறது இல்ல. அது அமைப்பு ரீதியான பிரச்சனைகளை சரி செய்யறது மேலதான் கட்டமைக்கப்படுது. ஆக்ரோஷத்தை விட பொறுப்புக்கூறல் தான் ரொம்ப வலிமையானது. இந்த ஆய்வை ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். ஒரு தலைவர் வெறும் இலவசங்களையும் அடையாள அரசியலையும் மட்டும் நம்பாம மக்களோட அன்றாட நாள்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு உண்மையான அர்ப்பணிப்பை காட்டி மக்கள் கிட்ட இருந்து ஆதரவை பெற முடியுமா? இதுதான் இந்த தொகுதிக்கு மட்டும் அல்ல, நம்ம நாட்டோட எதிர்கால ஆளுகைக்கே இருக்கிற உண்மையான சவால். If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with blueprintstrategies.ai at mgr@blueprintstrategies.ai or call 080-4204-1602. Purpose Beyond Politics.